பிரைஸ் லார்ட். நான் உங்கள் ஸ்மைலின். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, உன் கண்ணீரை கண்டேன் அப்படின்னு என்கிற தலைப்பில் ஏசப்பா யாருடைய கண்ணீரெல்லாம் பார்த்துருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3 கதாபாத்திரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பைபிளில் நிறைய பேருடைய கண்ணீரை ஏசப்பா கேட்டு அவங்களுக்கு பதில் கொடுத்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிற ஒரு நல்ல ஏசப்பாவாக இருந்திருக்காங்க. அதில் 3 பேரை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் முதல் யார் அப்படின்னா, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆகார். ஆதியாகமத்தில் நம்ம படிச்சிருப்போம். ஆகாரின் கண்ணீரை ஏசப்பா பார்த்துருப்பாங்க. அவள் வந்து வனாந்திரத்தில் அவளுடைய பிள்ளைக்காக ஆகார் வந்து அழுவாங்க. ஸோ பிள்ளை ஆபிரகாமுடைய வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு வர வழியிலே அவங்களுக்கு ஃபுட்டு, அவங்களோட உணவெல்லாம் தீர்ந்து போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஒரு வனாந்திரமாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அப்போ வந்து அந்த குழந்தைய ஒரு இடத்துல வச்சுட்டு அவங்க அழுவாங்க ஏசப்பா கிட்ட. ஏசப்பா, எங்கள் குழந்தைக்கு ஆகாரம் தீர்ந்துருச்சு, ஆகாரம்ல என் குழந்தை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட அழுவாங்க. ஸோ அந்த அழுகிற அந்த கண்ணீரை ஏசப்பா பார்ப்பாங்க. ஸோ அந்த வனாந்திரத்தில் தண்ணீரே இல்லாத ஒரு இடத்துல ஏசப்பா ஒரு அற்புதம் செஞ்சு அந்த குழந்தைக்கு தண்ணீர் கொடுப்பாங்க. இது வந்து ஆகாருடைய கண்ணீரை ஏசப்பா கேட்டு அவளுடைய கண்ணீருக்கு இன்ஸ்டண்ட்டாக உடனே ஒரு பதிலை வந்து ஏசப்பா கொடுப்பாங்க அந்த இடத்துல. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயத்தில் அப்படி தான். ஒரு அழுகை நம்ம இன்னைக்கு அழுது ஜெபிக்கிறோன்னா கண்டிப்பாக அது 2 நாள் இல்லை 3 நாள் இல்லாட்டா கண்டிப்பாக நமக்கு வந்து அது பலன் கொடுக்கும். கண்டிப்பாக அது பலன் கொடுக்குற ஒரு காரியமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்றைக்குமே ஏசப்பாட்ட கேட்கணும், ஏசப்பா, நான் இந்த விஷயத்தில் நான் ஃபெயிலியராக இருக்கேன் அப்படின்னா, நான் அழுகிறேன்னா எனக்கு ஒரு பதில் தாங்க ஏசப்பா அப்படின்னு நம்ம கேட்டோன்னா ஏசப்பா கண்டிப்பாக நமக்கு பதில் தருகிற ஒரு நல்ல தேவனாக இருப்பாங்க. அதுக்கடுத்து 2வது விஷயம் என்ன அப்படின்னா, அன்னாளுடைய ஜெபம். ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், அன்னாளுக்கு குழந்தை இல்லை. அப்போ அவள் டெய்லியும் போய் தேவ சமூகத்தில் போய் அழுவா. ஏசப்பா, எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு. அவங்களுடைய சக்காலத்து எல்லாமே அவளை வந்து நெருக்குவாங்க, அவளை ஒடுக்குவாங்க, உனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு மாதிரி பேசுவாங்க. என்னால் அவள் தேவ சமூகத்தில் போய் அவளுடைய கண்ணீரை எல்லாமே அவள் ஊற்றுவா. ஏசப்பா, என்னை இவங்க இப்படி சொல்கிறாங்க, ஏசப்பா, எனக்கு என்னுடைய நியாயத்தை நீங்கள் விசாரிக்கிற தேவன், நீங்கள் மட்டும்தான் கேட்க முடியும், நீங்கள் மட்டும்தான் அதுக்கு பதில் தர முடியும்னு சொல்லிட்டு அவள் தேவ சமூகத்தில் போய் வந்து ஒவ்வொரு நாளுமே அழுதுட்டு ஜெபிச்சுட்டே இருப்பாள். அப்போ ஏலி கூட சொல்லுவான், நீ வந்து குடிச்சிட்டு பேசுறியா அப்படின்னு ஏலி கேட்பான். அப்போ வந்து சொல்லுவாள், இல்லை, நான் வந்து மலை கிளேசம் உள்ள ஸ்திரீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவள் சொல்லுவாள். அவ்வளோ வந்து அண்ணல் டெய்லியுமே வந்து ஏசப்பா கிட்ட அழுது ப்ரேயர் பண்ணாலும் அவளுடைய கண்ணீர் வீண் போகவே இல்லை. ஏற்ற நாள் வரும்போது ஏசப்பா அவளுக்கு சாமுவேல்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அழகான ஒரு தீர்க்கதரிசியை ஏசப்பா வந்து அவள் மூலமாக கொடுத்தாங்க. ஸோ நம்ம லைஃப்லேயும் அப்படி தான். நம்ம இன்னைக்கு ஒரு விஷயத்துக்காக அழுது ஜெபிக்கிறோன்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம ஃப்யூச்சரில் அந்த விஷயத்தை குறித்து நம்ம பயப்படவே வேண்டாம். அது கண்டிப்பாக ஆசீர்வாதமானதாக தான் மாறும். ஓகேவா? அதுக்கடுத்து 3வது யாருன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏசப்பா வந்து ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லியிருப்பாங்க, எசேக்கியாவோட டைம் பீரியட் முடிஞ்சிருச்சு, நான் அவனை என்னிடத்துல எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயாட்ட சொல்லியிருப்பாங்க. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லுவார்னா, எசேக்கியேல்கிட்ட போய் இதை சொல்லுவார், நீங்கள் உங்கள் வீட்டோட வேலையெல்லாம் ரெடி பண்ணி வைங்க, கர்த்தர் குறித்த நாள் வந்துருச்சு, நீங்கள் போக வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்ன பண்ணுவார்னா, சிவரப்புறமாக திரும்பியும் இல்லை, நான் இன்னும் எனக்கு ஒரு 15 வருஷத்தை கூட்டி கொடுங்கன்னு அவர் அழுது கண்ணீரோட ஜெபம் பண்ணுவார். ஸோ அந்த ஜெபத்தை ஏசப்பா வந்து கேட்டு அவனுக்கு 15 வருஷத்தை எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாரு. ஸோ நம்ம வேதத்தில் நிறைய பேரை படிப்போம். மரியாள் அழுவாங்க. ஸோ மரியாள் அழுவாங்க. மரியாள் ஏசப்பாவோட பாதத்தை அவங்க கண்ணீரால் நினைப்பாங்க. ஸோ யாரெல்லாம் அழுகிறாங்களோ, நாயினொரு விதவை அழுவாங்க, அவருடைய மகள் மரித்து போயிருப்பாங்க. ஸோ அவங்க அழுவாங்க. ஒவ்வொருத்தருடைய கண்ணீருக்குமே ஏசப்பா வந்து பதில் கொடுக்குற ஒரு நல்ல தெய்வமாக இருக்கார். யாரெல்லாம் கண்ணீர் விட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய நோய்களை நீக்கினாரு, அவங்களுடைய கஷ்டத்தை போக்குனாரு. நம்ம இன்னைக்கு கண்ணீர் விட்டு ஜெபிச்சோன்னா நமக்கு நாளைக்கு இல்லாட்டாலும் ஒரு 2 வருஷம் கழிச்சாச்சு நம்ம எந்த விஷயத்துக்காக கண்ணீர் விட்டோமோ அந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக ஏசப்பா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பதில் தருகிற ஒரு நல்ல தெய்வமாக இருப்பார். ஸோ நம்ம ஜெபிக்கணும், ஏசப்பா, இந்த விஷயத்தில் எனக்கு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்படி தான், நம்ம பிள்ளைங்களுடைய ஃப்யூச்சருக்காக இருந்தாலும் அப்படி தான், நம்ம ஸ்டடீஸுக்காக இருந்தாலும் அப்படி தான், நம்முடைய லைஃபோட பிளெஸ்ஸிங்குக்காக இருந்தாலும் ஏசப்பாட்ட நம்ம அழுது கேட்டோன்னா ஏசப்பா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பதில் கொடுக்குற ஒரு நல்ல தெய்வமாக இருக்கார். இந்த உலகத்திலே ஏசப்பா கிட்டேருந்து நம்ம ஒரு விஷயத்தை பெற்று வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு பெரிய டூலே கண்ணீர் தான். கண்ணீரின் ஜெபம் ஒரு நாளுமே வீண் போகவே போகாது. நம்ம வசனத்தை
இருதயத்தை வச்சு ஜெபிக்கிற ஜெபம் கூட நம்மளுக்கு பதில் டக்குன்னு வராமல் இருந்தாலும் கண்ணீரோட ஜெபிக்கிற ஜெபம் கண்டிப்பாக ஏசப்பா கேட்டு நம்மளுக்கு பதில் கொடுப்பாரு. ஒரு பர்சன்ஸ் நம்மகிட்ட வந்து அழுகுறாங்க. அவங்க அழுது அவங்க வீட்டில் இருக்க சோகமான கதைகளை நம்மக்கிட்ட வந்து சொல்லும்போதே நம்முடைய மனசு ஐயோ பாவம்ல, இவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் இருக்கும். அப்போ நம்ம ஏசப்பா நம்மளை படைச்ச அப்பா, நம்மளை உருவாக்குன அப்பா, நம்மளுடைய தேவைகள் நம்மளை வந்து அவ்வளோ பார்த்து உருவாக்குன ஏசப்பா நம்ம அழுகும்போது அவருடைய இருதயம் கண்டிப்பாக வந்து இறங்கும். ஸோ நம்ம என்ன இருந்தாலும் ஏசப்பா அழுது நம்ம ஜெபிச்சோம் அப்படின்னா அந்த விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். ஸோ நம்ம ஒரு நாள் ஜெபிச்சு ஏசப்பாக்குள்ளே வளரணும். தேங்க்யூ.